வணக்கம் வணக்கம். என் பேரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. நான் வந்து பிரெஸ்ட் சர்ஜன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் MRC நகர்ல நடத்திட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் பிரான்ச்சஸும் ஓபன் பண்ணிருக்கோம். 2 decades ஒரு 20 வருஷமா சென்னையில இது சம்பந்தமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். அக்டோபர் பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் பூரா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு, ஏன்னா இதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் பத்தி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு கொண்டு வந்தது. இந்த அக்டோபர் மாசம் முழுக்கவே அது பிங்க் கலர், பிங்க் ரிப்பன்லாம் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சரை பத்தி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்றோம். இதுல இன்னைக்கு பர்டிகுலர் என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் 15 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் டே. அதாவது நம்ம பிரெஸ்ட் வந்து கேன்சருக்காக என்ன பண்ணிடுறோம், ஆபரேஷன் பண்ணி சில சமயம் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது, மாஸ்டெக்டமின்ற ஆபரேஷன். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு குறைபாடு இருக்கு. அது வந்து மறு உருவாக்கம்னு சொல்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பியும் அது பிரெஸ்ட் போலவே உருவாக்கி அந்த பெண்ணுக்கு முழுமையா தன்னோட உடம்பு ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படுத்தி அது வாழ்க்கையை பின்னாடி ஃபேஸ் பண்றப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. நல்லா வந்து சர்வைவல்னு சொல்றது, நல்ல அவுட்கம்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான அம்சமா படுறது. இந்த வந்து பிரெஸ்ட் நல்லா உருவாக்கி அவங்க நார்மலா இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த இவெண்ட்டை நடத்துறோம். இது வந்து நான் வந்து கேன்சர் ஆபரேஷன் பண்ணி பிரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்னா அதே சமயத்துல ப்ரொஃபசர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அந்த நம்ம ஆபரேஷன் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கம் பண்ணுவாங்க. அதை பத்தி சார் உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டே. அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா, அதாவது யாரு மார்பகம் எடுக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது காமன். 70-80% பேஷண்ட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு 0.5% கூட பண்றது. அது ஏன்னா மக்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. இது மக்கள் மட்டும் இல்ல, ஈவன் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸ்க்கும் அது வந்து அந்த அவேர்னஸ், இது சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இது வந்து உங்க இது ஹெல்ப்னால we hope to promote it. ரொம்ப பவர் பாயிண்ட்ல ஒரு டிஃபார்மிட்டி இருக்குறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு மார்பகம் எடுத்துட்டா அது வந்து திருப்பி உருவாக்குறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது வந்து ஏன்னா அது பிரெஸ்ட் யூஸ்வலா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, அது வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். பட் ஆனா இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி, அது ஒரு ஊனம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டாக்கணும். ஏன்னா நம்ம பார்க்காததுனால அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லேடிக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். They can have normal childbirth after many people of ours reconstruct the couple, they go ahead, pregnancy வந்து children. But of course breastfeeding பண்ண முடியாது. It is made of fat, it's not a breast tissue. சார் எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அத பண்ண முடியும் சார்? அப் டு எந்த ஸ்டேஜ்? Stage 1, 2, 3. We can patient fit ஆனா பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் இந்த மார்பக புற்றுநோய் வருது 3-4 கட்டத்துல தெரியும். அது வந்து அந்த ஸ்டேஜ் 4ங்கிறப்போ அது மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுங்கிறப்போ அது ப்ரையாரிட்டியா போயிடுது. என்ன, இப்போ வந்து பிரெஸ்ட் வந்து அது உயிருக்கு அத்தியாவசியமான உறுப்பு இல்லை. ஆனா கல்லீரலோ நுரையீரலோ இல்ல மூளையிலயோ பாதிச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தா முடியாது. ஸோ இப்போ ஸ்டேஜ் 4 எதை சொல்றோம்னா பிரெஸ்ட்டை தாண்டி கல்லீரலோ
நுரையீரலோ எலும்போ பிரெயினோ போகும்போது ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அங்கே போயிடுது நமக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டேஜுக்கு சர்ஜரி, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுற சர்ஜரியே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தான் அது தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் 1, 2 and 3 என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவலை. ஸோ மற்ற உறுப்புகளுக்கு பரவும் போது பிரெஸ்ட்டை அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஃபியூச்சரில். To share my journey with breast cancer. It all began with a routine checkup on April 22nd, 2022. The mammogram showed malignant lesions in the 2 o'clock and 6 o'clock positions of my left breast. When I approached our family friend, Dr. Sendil, he referred me to Dr. Selvi Radhakrishnan, the best breast cancer specialist in Chennai or South India or India. Okay, I met her and a biopsy was done which confirmed it was the first stage of breast cancer. Dr. Selvi explained everything about breast cancer with clarity and compassion. I remember she giving me the courage and even telling me funnily, "If the diabetes will easier manage panikalamma." Okay, so don't worry. Okay, that was a sentence I still remember. So, in words, we discover strength and healing, just like medicine. Am I right, doctor? So, the first thing I remember after the discussion with the doctor was to keep cool, not to panic. I remember attending a fun program with my friends that day, Sari friends. So, when I got my results, that's how the life should be. Just relax at the moment, any given moment. Then my journey started with medications, and the doctor suggested me mastectomy, and I was not into any other therapies. Luckily. So I then met my plastic surgeon, Dr. Venkat Ramakrishnan sir, and I had a thorough discussion on the reconstruction part. Dr. Venkat explained the procedures, and though I had the lump only on the left side, after several discussions with Dr. Selvi, we planned preventive mastectomy for the right breast too. So because I had a long history. So I underwent double skin sparing mastectomy and bilateral DIEP flap reconstruction. Very medical terms you all will be aware of. Simple as reconstruction. So on August 19th, 2022 in Apollo Proton Hospital, I had this surgery done. Additional benefit being the tummy tuck effect. My tummy was very flat after the surgery. கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட பொட்டை ஃபிளாட்டா இருந்தது அப்போ மட்டும்தான். இப்போ திரும்ப சாப்பிட்டு கொஞ்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஆனால் அப்போ வாஸ் வெரி ஹாப்பி சீங் இன் தி மிரர். எஸ்பெஷலாக அப்படி இப்போ பார்த்துட்டே இருப்பேன். Okay, I was carefree and brave from the first day. Dr. Venkat was even surprised to see such a happy patient. Just want to say an incident that happened after a couple of days of my surgery. Dr. Venkat came with a foreign colleague of his doing his rounds. She was even more surprised seeing my enthusiasm and positivity. That's when Dr. Venkat told her that I am his star patient. Doctor, can I ask you why am I your star patient, please? You have to reply. Everybody can have in your life positivity. So it definitely reboots your whole system. So I went on to celebrate even my wedding anniversary in the hospital room, turning it into a joyful celebration. And by August 25th, I was discharged and ready to continue my recovery at home. It's been 3 years since I got my, breast reconstructed. And what should I say about my transformation? I am one happy butterfly who has broken away from the cocoon to reach the heights of happiness. In fact, I started my acting career last year and I did a Telugu serial for Starma. Now I travel a lot, exploring new places and enjoying life to the fullest.
Having my breast reconstructed gave me back my self-confidence, my sense of self. To the medical professionals here, my journey shows the power of early detection and coordinated care. To those facing breast cancer, don't be scared, be bold. Face it with courage, and you can come out stronger, happier, and ready for a brand new chapter. As God couldn't come personally, He sent me two angels, Dr. Selvi and Dr. Venkat. I hope these saviors bring more light, hope, and happiness in many, many, many more lives.